வங்கக்கடல் பகுதிகளில் சுழட்டி அடிக்க போகும் ஃபெங்கல் புயல். இதன் காரணமாக வங்கக்கடல் மிகவும் சீற்றத்துடன் அடுத்த வாரங்களில் இருக்கும். ஒரு தீவிர புயலாகவே இது உருமாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும். கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் கடல் மிகவும் சீற்றமாக இருக்கும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக நமக்கு உறுதியாக சொல்ல முடியும். எல்லா மாவட்டங்களுமே நமக்கு மழை பொழிவு கிடைக்குமா, அல்லது இந்த புயலுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போகிறோம். தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க. இதில் சில மாற்றங்களும் இருக்குது. தொடர்ந்து ஃபெங்கல் புயல் பொறுத்தவரை எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவை ஏற்படுத்தும், எங்கெங்கே மழை பெய்யாது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம். லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக லைக் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. வருகிற நவம்பர் 23ஆம் தேதி அன்று தாழ்வு பகுதி பொறுத்தவரை வங்கக்கடலில் உருவாகும். நிச்சயமாக இது ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகி பின்னர் படிப்படியாக வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், அதன் பிறகு தீவிர புயலாகவும் மாறும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகமும் கிடையாது. ஆகவே இது புயலாக மாறினாலும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறோம். இப்போ வரக்கூடிய 23ஆம் தேதி ஒரு தாழ்வு பகுதி உருவாகி பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கும். பல பகுதிகள், குறிப்பாக வங்கக்கடல் பகுதிகளில் பல இடங்களில் கடல் சீற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இது கரை நெருங்கும் பொழுதும் ரொம்ப தீவிர புயலாகவே வந்து கொண்டே இருக்கும். ஆகவே நவம்பர் 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் கனமழை அப்படிங்கிறது கணிசமாக நமக்கு பெய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த கரையை நெருங்க நெருங்க அந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும். 25ஆம் தேதியே நமக்கு கடலோர மாவட்டத்தில் கனமழை அப்படிங்கிறது பரவலாக நமக்கு பெய்ய ஆரம்பிக்கும். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்குமா, முழுமையாக கரையை கடக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம ஒன்று பார்த்தாகணும். இன்னொரு விஷயம், அல்லது கடலிலேயே இந்த புயல் கரைந்து போயிடுமா அப்படிங்கிற 2 கேள்விகள் எழுந்திருக்கு. இது எதனால் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா நவம்பர் 26லேருந்து 28 வரைக்கும் மழை வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கடலோர மாவட்டங்களாகட்டும், டெல்டா மாவட்டங்களாகட்டும், தென் மாவட்டங்களாகட்டும் கண்டிப்பாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். ஆனால் இது எந்த அளவிற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தீவிர புயலாக இருக்கோ, இப்போ 120 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் வேகத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் அது வீசி கொண்டு இருக்கும். ஆனால் அதே வேகத்தில் கரையை கடக்கும் போது இருக்குமா அப்படின்னா சற்று சந்தேகமாகவே இருக்குது. ஏன்னா இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது ஒருவேளை வலு இழந்தும் போகலாம். அதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் எதிர்பார்க்கப்படுது. அல்லது ஒரு சில நேரங்கள் நமக்கு மழை பொழிவை அதிகமாக ஏற்படுத்தி காற்றுனால பாதிப்பு குறைவாகவும் மழை பொழிவு அதிகமாகவும் எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஆகவே இது ஒரு தாழ்வு பகுதி முதல்ல வங்கக்கடலில் உருவானால்தான் அது சென்னை பகுதிகளுக்கு நோக்கி நகரப்போதா, இல்லை நாகப்பட்டினத்தை நோக்கி நகரப்போதா, இல்லை கடலூருக்கு நேரடியாக கடலூர் பக்கமாக நமக்கு போக போதா அப்படிங்கிற தகவல் இனி வரும் நாட்கள் தான் நமக்கு தெரியும். புயல் உருவாகிறது உறுதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. கரையை கடக்கக்கூடிய இடம் தான் நமக்கு இன்னும் சந்தேகமாகவே இருக்குது. அதுவும் கடலிலேயே இந்த புயல் கரைந்து போயிருமா, இல்லைன்னா டெல்டா மாவட்டங்களுக்கோ இல்லை சென்னை பகுதிகளுக்கோ நகர்ந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது. கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களில் உங்களுக்கு நம்ம ரொம்ப தெளிவாகவே நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த புயல் எப்போ உருவாக போகுதுங்கிற தேதி சொல்லியாச்சு. ஒரு தாழ்வு பகுதியாக உருவாக போகுது. தாழ்வு பகுதி வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக உருவாகும். தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். அதன் பிறகு புயலாக மாறும். புயலாக மாறி தமிழக கடற்கரை நோக்கி நெருங்கும். இதுவரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த பகுதிகளுக்கு இது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மிக துல்லியமாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது ஏன் அப்படின்னா, முதல்ல தாழ்வு பகுதினா என்ன, ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதி. தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்றுடைய வேகம் இருக்கும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னா 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று இருக்கும். புயல் அப்படின்னு சொல்லும் பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்திலும், தீவிர புயல் அப்படின்னு சொல்லும் பொழுது 110 முதல் 130 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்றானது இருக்கும். இந்த ஃபெங்கல் புயல் தீவிர புயலாக தான் வங்கக்கடல் பகுதிகளில் இருக்க போது. ஆனால் அது கடற்கரை நோக்கி நெருங்கும் பொழுது அதனுடைய முடிவை எப்படி வேணாலும் மாற்றிக்கொள்ளும். ஒன்று தீவிர புயலாகவே கரையை கிடக்கும், அப்படி இல்லைன்னா அதனுடைய வேகத்தன்மை சற்று குறைந்து மழையை மட்டும் கொடுத்துட்டு காற்று இல்லாமலும் போகலாம். ஆகவே 2 விதமான வாய்ப்புகளும் தற்போது வரைக்கும் இருக்கு. ஆகவே அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களில் நாகப்பட்டினம் போக போதா இல்லை சென்னை போக போதா அப்படிங்கிற தகவலை முழுமையாக
முழுமையாக உங்களுக்கு சொல்கிறோம். ஆகவே புயல் வந்து தமிழ்நாட்டில் கரையை கடக்குமா அல்லது கடலிலேயே கரைந்து போகுமா என்பது குறித்தும் நமக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்த புயல் வந்து தீவிர புயல் தான், பயங்கரமான ஒரு புயல் தான் வங்கக்கடலில் இருக்கிற வரைக்கும். ஆனால் கரையை நெருங்கும் பொழுது ஒருவேளை அதனுடைய வலுத்தன்மை அப்படிங்கிறது குறைஞ்சு போயிருமா அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கு. புயல் கரையை கடக்கும் பகுதி தற்போது வரைக்கும் உறுதியாகவில்லை. எந்த பகுதிகளுக்கு போக போகுதுங்கிறது இன்ன வரைக்கும் உறுதி ஆகலைங்க. நிறைய பேர் சொல்றீங்க நாகப்பட்டினம் போகும், சில பேர் சென்னை போகும்னு சொல்லி நீங்களாவே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு பகுதியை வந்து நீங்க கமெண்ட்ல போடுறீங்க. அதுதான் இந்த ஒரு பகுதிகளுக்கும் இது வரைக்கும் இன்னும் உறுதி ஆகலை. இந்த புயல் வந்து இந்த ஊருக்கு தான் போக போகுது, இந்த இடத்துல தான் துல்லியமாக கரையை கிடக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் உறுதியாகலை. இன்னும் ஓரிரு நாட்களில் அதுவும் நமக்கு தெரிஞ்சிடும். ஒரே ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லிடுறோம், சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் தயவு செஞ்சு கவனமாக இருங்க. ஏன்னா கடலோர மாவட்டங்கள் புயல் வருகிறதோ இல்லையோ, ஆனால் அது கடற்கரையை ஒட்டி நெருங்கும் பொழுது கனமழைங்கிறது எல்லா பகுதிகளுக்கும் நமக்கு வந்து பதிவாக தான் செய்யும். ஆகவே நம்ம சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் எச்சரிக்கையான நிலையிலே இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்குது. புயல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம எச்சரிக்கையாக இருந்திருக்கிறோம். புயல் வராவிட்டாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஆகவே நம்ம கடலோர மாவட்டங்கள் சற்று கவனமாக இருக்கணும். இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறது என்ன அப்படின்னா, புயல் எந்த அளவிற்கு எந்த நிலைமை வரைக்கும் இருக்கோ, எந்தெந்த பகுதிகளுக்கு வரைக்கும் நமக்கு கனமழை வந்து தீவிரமாகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மழை பொழிவில் எந்த மாற்றமும் இல்லை. சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் மழை கிடைக்கும். இது தீவிர புயலாக கரையை கிடக்குமா அல்லது கடலிலேயே கரைந்து போகுமா அப்படிங்கிற ரெண்டே கேள்வி மட்டும்தான் தற்போது வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நம்ம சொல்கிறோம். அதனால் போட்டு குழப்பிக்காதீங்க. புயல் உருவாகும், ஆனால் அது எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சொல்கிறோம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கும் நாளைக்கும் மழை வர வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி, இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது டெல்டா மாவட்டத்துக்கும் தென் மாவட்டத்துக்கும் விட்டு விட்டு கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகவே இருக்கும். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் பரவலாக மழை பொழிவிற்கு விட்டு விட்டு கனமழையானது பதிவாகக்கூடும். டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் மழை எதிர்பாருங்க. சென்னைக்கு மழை கிடையாதுங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் அதிகபட்சம் மிஞ்சி போன பகுதியாக ஒரு லேசான மழை மற்றும் மிதமான மழை சில நேரங்களில் எதிர்பார்க்கலாம். அதிக மழை, ரெட் அலர்ட்டு அதெல்லாம் சென்னையில் இப்போ கிடையாது. ஒரு வாரத்துக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டோம். புயல் வர்றதுனால இந்த ஒரு வாரத்தில் வெயில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா புயல் வந்து வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போகுதுங்கிறதுனால இந்த வாரத்தில் நமக்கு அந்த வறண்ட காற்று அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள் நுழைய போகுது. இந்த வறண்ட காற்று வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் மழையினுடைய தீவிரம் குறைவாக தான் இருக்கும். சென்னை போன்ற பகுதிகளுக்கு, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூரில் கூட இன்னும் நாளை மறுநாள் குறைஞ்சிரும். மழை தீவிரம் ரொம்ப அதிகம் இருக்காது, இப்போ படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். வரக்கூடிய திங்கட்கிழமை வரைக்கும் பெரிதளவில் மழை எதுவும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 10%, 10 முதல் 15% வரைக்கும் தான் மழை கிடைக்கும். அப்படின்னா ஒரு 6 முதல் 8 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் பரவலாக மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குமே தவிர மற்றபடி நிறைய மாவட்டங்களில் வெயில் தான் வரும். என்ன ப்ரோ எப்படி சொல்கிறீங்க, வெயில் வந்தால் என்ன ப்ரோ பண்ணுறது, மழை வந்தால் தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? மழை அடுத்த வாரத்தில் இருக்குது. புயல் வந்து கடற்கரை நெருங்கும் பொழுது நம்ம மழை பொழிவு நிறைய எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த புயலுடைய கரையை கடக்கக்கூடிய பகுதிகள் மட்டும் இன்னும் உறுதியாகாமல் இருக்குது. கண்டிப்பாக அதையும் நம்ம சொல்லிடுறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைய வானிலை அறிக்கை நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் நாளைக்கும் மழை பொழிவு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் விட்டு விட்டு பகுதியாக கனமழை வந்து அதிகரிக்கும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் கூட வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு லேசான மழை இல்லைனா மிதமான மழை பகுதியாக தான் இருக்கும். பெரும்பாலும் பனிப்பொழிவு வரப்போகுது. திருவண்ணாமலை மாவட்டங்கள்லாம் பனிப்பொழிவு வந்துடும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூரில் வரக்கூடிய திங்கட்கிழமை, அதான் அடுத்த திங்கட்கிழமை வரைக்கும் உங்களுக்கு அந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். இந்த புயல் கிட்ட நெருங்கும் போது தான் பனிப்பொழிவு கொஞ்சம் குறைஞ்சி மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இன்னும் ஒரு 5 நாட்கள் 6 நாட்களுக்கு திருவண்ணாமலையில் நல்ல ஒரு பனிப்பொழிவு அதிகாலையில் எதிர்பாருங்க. ரொம்ப கடுமையான கனமழை, மிக கனமழை, அதி கனமழைன்னு பெருசாக ஒன்றும் கிடையாது உள் மாவட்டத்தில். என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அடுத்த வாரத்தில் நமக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. வானிலை என்னவோ அதுதான் நம்ம சொல்கிறோம். மழை வந்துச்சுன்னா மழை வந்துச்சுன்னு சொல்ல போகிறோம், மழை வரப்போகிறது இல்லைன்னா மழை வரப்போகிறது இல்லைன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஆகவே அடுத்தடுத்து சரி எப்போ மழை வரும்னு கேட்குறீங்களா? உள் மாவட்டத்தில் அதுதான் புயல் கரையை நெருங்கும் பொழுது பரவலாக கனமழைங்கிறது தமிழ்நாடு முழுவதுமாகவே நமக்கு தீவிரமடையும். ஆகவே நமக்கு நவம்பர் 26 முதல் 29 வரைக்கும் நிறைய மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். கண்டிப்பாக இது ஒரு தீவிர புயலாக மாறும். ஆனால் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு ஒரு மழை தாக்கத்தையும்
எந்த அளவிற்கு பாதிப்பையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத ஓரிரு நாட்களில் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வெதர் நியூஸுடன். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் ஒவ்வொரு நாட்களாக நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நேரங்களிலும் இந்த ஃபெங்கல் புயல் பற்றின தகவல் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருப்போம். உங்கள் மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் உங்கள் மொபைல் ஃபோனில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த புயல் பற்றின தகவல் வரும் பொழுது கிளிக் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள்.